பாக்கியவான்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியக்காரர் பகுதியில கத்த சொல்றாரு, சிச்சித்து என்ன பண்ணணுமா? போதிக்கணும். உடைய வேதத்தை கொண்டு என்ன பண்ணணும்? போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு. அப்ப சிச்சித்து போதிக்கணும் தானே வேதம் சொல்லுது. அப்ப கண்டித்து நம்ம சோத்திரம் தவறுகிற இடங்களை போதித்து ஆமை சோத்திரம் உணர்த்த வேண்டியது ஊழியருடைய கடமைகளா இருக்கு. அதனால சோத்திரம் அப்படிப்பட்ட இடத்தை நிரப்பிட்டோம்னா சோத்திரம் உங்க பார்வையில நாங்க எப்படி இருப்போம்? பொல்லாதவர்களா இருப்போம். ஆமா, கடிந்து கொள்றாரு சோத்திரம். ஆறுதலுக்கா வந்தா ஆறுதலா பேச மாட்டேங்கிறாரு சோத்திரம். எரேமியாவில் சொல்லுகிறார், சமாதானம் சமாதானம் என்று என்ன பேசுறாங்களாம்? மேப்பூச்சா பூசுறாங்க. அங்கே ஒரு கூட்ட ஊழியக்காரவங்க இருக்கிறாங்க. எரேமியா கடுமையா பேசுறார். தேசம் அழிவை நோக்கி வருது, அழிவு தீவிரமாய் வருது, அதனால மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா என்ன பண்றார்? ஆமா சோத்திரம், கடுமையா பேசுறார். ஆனா அங்கே இருக்கிற சில பேரு உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்ன பண்றாங்க? மேப்பூச்சா அதையும் அவர் சொல்றார். சமாதானம் சமாதானம் மேப்பூச்சா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பூசுறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, சிச்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சையினமா இருப்பமா என்னக்கூடாது சோத்திரம். தேவன் நம்மளை திருத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். தேவன் நம்மளை திருத்துறதுக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னா வாழ்க்கையில திருந்த முடியாது. பாதிப்புகள் கூடிக்கொண்டே இருக்கும். பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன நான் மனப்பூர்வமா என் தேவன் என்ன பண்ணணும்? என்னை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கும். எப்படி திருத்துவார்னு நினைக்கிறீங்க? என்ன நடத்துற ஊழியக்காரர் மூலியமா தான் என்னை திருத்த முடியும். எனக்கு மேல இருக்கிற பரிசுத்தவான்களை கொண்டுதான் திருத்த முடியும். இதுல நான் திருந்தலைனா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அடுத்த பகுதியை எடுப்பார். என்ன பகுதி? சரீரத்திலே கைய வைப்பார். அல்லேலூயா சோத்திரம். இல்லைன்னா குடும்பத்திலே கைய வைப்பார். இல்லைன்னா பிள்ளை விஷயத்துல என்ன பண்ணுவார்? ஏன்னா அது இன்னுமா என்னை பாதிக்கும். அப்படியாவது திருந்திர மாட்டோமா அப்படின்னு அந்த இடத்துக்கு வருவார். அல்லேலூயா. அதனால நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம சரீரத்தை தேவன் தொட வேண்டாம், குடும்பத்தை தொட வேண்டாம், பிள்ளைகளை தொட வேண்டாம். சோத்திரம். அதற்கு முன்பதாகவே நம்மளை தேவன்கிட்ட என்ன பண்ணிடணும்? ஆண்டவரே நீங்க திருத்த நினைக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்? திருந்தீர்றேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம அப்படி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும்தான் சோத்திரம் நம்ம வாழ்க்கை திருத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதங்கிற பகுதிக்கு நேரம் என்ன ஆகும்? கடந்து போகும். திருத்துவதற்கு சோத்திரம் நம்ம அனுமதி கொடுக்கணும். தேவனுக்கு என்ன பண்ணணும்? அனுமதி கொடுக்கணும். ஆமா சோத்திரம். பரிசுத்தவான்கள் என்னை கொட்டட்டும், அது என்னை போல் எனக்கு என்னவா இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதெல்லாம் நான் 100% விரும்புறேன். என்ன நடத்துற ஊழியக்கார இடத்திலையும் பரிசுத்தவான்கள் இடத்திலையும் அந்த அதிகாரத்தை நானே கொடுத்து வச்சிருக்கிறேன். சோத்திரம். அவங்க எந்த விதத்திலையும் என்னை கண்டிக்க, என்னை திருத்த, என்னை தண்டிக்க எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு கொடுத்து வச்சாதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி நம்ம திருந்துவோம்னு நினைக்கிறீங்க? எப்படி தேவன் நம்மளை திருத்துவார்னு நினைக்கிறீங்க? திருந்துறதுக்கு வழி எங்கேயாவது உண்டா? திருத்துறதுக்கு ஒரு வழிகள் எங்காவது உண்டா? சோத்திரம். அநேக விசுவாசிகளை தேவன் திருத்தணுங்கிற இடம் வரும்போது சோத்திரம் அவங்க திருந்துவதற்கு மனம் இல்லாமல் என்ன பண்றாங்க? தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு குற்றப்படுத்தி விட்டு என்ன பண்ணிடுவாங்க? அந்த இடத்தை விட்டு வேறொரு சூழ்நிலையை தான் விரும்பி கடந்து போறாங்க. அல்லேலூயா. அநேக சபைகள்ல என்ன பண்ணுவாங்க? சோத்திரம். விசுவாசிகள் அப்படி வேற இடங்கள் போவாங்க. அவங்களை விசாரிச்சு பாருங்களேன், என்ன விஷயம்னு கேளுங்க. சோத்திரம். 1-2 தான் சோத்திரம் சத்தியத்திற்காக சோத்திரம் போகுது. தவறான சத்தியங்க உபதேசங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. சோத்திரம். அநேக காரியங்கள் ஒரு 90% இடம் மாறுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் கடுமையா பேசியிருப்பார், இல்லைன்னா அவங்களை தொடும்படியாய் பேசியிருப்பார். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். என்ன குறித்து தான் கர்த்தருடைய வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த பகுதியை கொண்டு வருவாங்க. கடந்த நாட்கள்ல ராமேஸ்வரத்து கன்வென்ஷன்ல போனேன். சோத்திரம். என்னோட கூட ஆமோஸ் வந்தார். அங்கே ஜெபாங்கிற ஒரு ஊழியக்காரர் சோத்திரம். அவர் சொல்வார், அவர் சபைக்கு சோத்திரம், ஒன்னத்தான் நான் சொல்றேன் அப்படின்பார். உன்னை தொடர மாதிரியெல்லாம் உனக்காக தான் நான் பேசுறேன். உன் சூழ்நிலையை அறிஞ்சுதான் பேசுறேன். உன் பிரச்சனையை அறிஞ்சுதான் நான் என்ன பண்றேன்? பேசுறேன். எதுக்கு? உன்னை திருத்தத்தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிற. நான் பேசாம வேற யார் பேசுவா? அப்படின்னு சோத்திரம் பேர சொல்லியே சொல்லுவாராம். அல்லேலூயா. சோத்திரம். பரமராஜ்ய வரணும்னா இந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இருந்து வா, பாதாளம் போறீனா போ அப்படின்ட்டு சோத்திரம். அவர் அன்னகர் ஊழியம். சோத்திரம். அவர் கடுமையா சாடுறார். கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப இன்னைக்கு சோத்திரம் பொதுவாய் பேசி வரும்போதே இப்படி இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றார்? யாராவது என்ன குத்தி பேச சொல்ல, உனக்குத்தான் நான் பிரசங்கமே பண்ணுனேங்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அப்ப நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும், நம்முடைய வழிகள் மாறும். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுகிறார்? இப்ப காலில் ஒரு சோத்திரம் முள்ளு குத்திருச்சு. அப்ப அடுத்து என்ன பண்றோம்? ஒரு ஊக்க வச்சு எடுக்கிறோம்ல. ஊக்கு தொடக்கூடாது. முள்ளு எடுக்கிறனா எப்படி எடுக்கிற சொல்லுங்க? ஊக்கு தொடக்கூடாது. ஊக்கு என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. முள்ளு உள்ள இருக்கு. முள்ளு குத்திய ஒரு வேதனை இருக்கு. இப்ப அந்த வேதனை எடுக்கணும், இன்னொரு குத்தித்தான் என்ன பண்ணணும்?
அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இப்ப குத்தி தானே எடுக்கணும். அது முள்ளு குத்துனதோட எப்படி இருக்குது? அது இன்னும் வேதனையாவில் இருக்குது. இது போய் குத்தா அது உள்ள இருந்து அதுக்குள்ள இன்னொரு குத்து குத்தும், சுருக்கணும். ஆனாலும் கிழிச்சு கிழிச்சு அதை பேத்து எடுத்து எப்படியாவது முள்ள எடுத்தாத்தான் அது கொஞ்ச நேரம் வழியா இருந்தாலும் அந்த முள்ள எடுத்துட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். அப்ப முள்ளே நம்ம சில பேர் பாத்துக்க, சின்ன பிள்ளைகள் அந்த ஊசியை தொட விடாதுங்க. காலில் என்ன பண்ணக்கூடாது? குத்தக்கூடாது அப்படிங்க. எப்படி எடுக்கிறது? 4 பேர் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? வலிச்சாலும் பரவாயில்ல, கிழிச்சு என்ன பண்ணணும்? அந்த முள்ள அந்த இத்தினூண்டு இருக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் அது அழுது தண்ணி இருக்கும், அறதாரையா போகத்தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன செய்ய? சோத்திரம் இல்லைன்னா செலவைக்கும். சோத்திரம் அது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் என்ன பண்ணணும்? ஆபரேஷன் பண்ற இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த தீமையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் சோத்திரம் ஒரு ஊசியை எடுத்து சோத்திரம் குத்தி எடுத்தா ஊசியை தொடக்கூடாதுல்ல சொல்றீங்க. அல்லேலூயா. ஒண்ணு சொல்லக்கூடாது, ஒண்ணு தொற்றக்கூடாது. சோத்திரம் சோத்திரம். இப்படி எல்லாம் இருந்தா கர்த்தருக்குள்ள வளர முடியாது, நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்ள முடியாது, நம்ம வாழ்க்கை பக்குவப்படாது. அல்லேலூயா. தேவன் நம்மளை திருத்துவதற்கு தெய்வத்திட்ட நம்ம தான் அதிகாரத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். தெய்வமே எனக்காய் வைத்திருக்கிற தேவதாசன் மூலியமாய் நான் செய்யற தப்பெல்லாம் சொல்லி சோத்திரம் என்ன பண்ணுங்க? திருத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுத்து நாம் திருந்துற இடத்துக்கு வருவோமானால் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். எல்லாரும் அநேக விஷயங்கள்ல தவறுகிறோம். தவறாத ஆட்கள் யார் இருக்கா? எல்லாரும் தவறுகிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். ஊழியர்களா இருந்தாலும் விசுவாசிகளா இருந்தாலும். ஆனா அதற்கு மேல ஒரு அதிகாரத்தை வைத்து என்ன பண்ணுகிறார்? உலகத்திலே பார்க்கிறோம்ல, சோத்திரம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அதிகாரிகள் தவறுறாங்க. அவர்களை கண்டிக்கத்தான் அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அவங்க தவறுனா அவங்களை கண்டிக்கிறதுக்கு அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். இப்படி எல்லாத்திலும் அதற்கு மேல என்ன இருக்கு? சோத்திரம். ஒரு ஸ்டேட் தவறு செய்தா சென்ட்ரல் கண்டிக்குது இல்ல, கட்டுப்படுத்துது இல்ல. ஒரு பெரிய வன்முறை ஆகுது, சோத்திரம் அரசாங்கம் சரியா கவனிக்கல அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க? உடனே ஆட்சியை கலைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை சென்ட்ரல் தவறுச்சுன்னா ராணுவம் கட்டுப்படுத்திடும். சோத்திரம். அந்த ஆட்சியை கலைச்சிட்டு என்ன பண்ணிடும்? ராணுவம் கொண்டு வந்து நிற்கும். சோத்திரம். அதனால ஒவ்வொன்றுக்கு மேல என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்தந்த அதிகாரங்களை வைத்து அங்கே தவறுகளை சரிபடுத்துவதற்காக தேவன் இந்த ஒழுங்கை என்ன பண்ணிருக்கிறார்? அதனால நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் வைத்துதான் அந்த காரியங்களை செய்கிறார். அதனால சோத்திரம் சிட்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட சிச்சைகள் வருமானால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். இப்படி அதுதான் நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்தி நம்மளை நல்ல பகுதிக்கு நேரம் என்ன பண்ணும்? கொண்டு போகும். சோத்திரம். அது அப்படி ஒரு அதிகாரத்தை நீங்க கொடுத்தே வைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் எவ்வளவு கடுமையா பேசினாலும் எனக்கு எப்படிதான் இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பகுதியில் நம்ம இருக்க மாட்டோம். அவங்க கண்டிக்கிற பகுதியை விட்டு விலகிதான் நிற்போம். ஏதாவது 1-2 இருந்தாலும் அதையும் சரிப்படுத்திக் கொள்வதற்கு தெய்வம் தான் என்ன பண்ணுவார்? பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரே, இந்த பகுதியை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு தான் ஓடுவோமே ஒழிய, சோத்திரம் என்ன இப்படி பேசுறாரு, இப்படி கடிந்து கொள்கிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? மனது துக்கப்பட்டு அவங்க மேல அதிருப்தியா இருக்கார். கர்த்தர் சோத்திரம். இன்னுமாய் நேசித்து சோத்திரம் தொடர்ந்து பயணிக்க ஐக்கியத்தை காக்க தேவன் கிருபை பாராட்டி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்களும் சோத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில வழி விலகும் போது, தடுமாறும் போது, நமக்கு தெரியாது நம்ம வழி விலகிறோம்னு நமக்கே தெரியாது. சத்துரு அப்படிதான் அழகா வஞ்சித்து கொண்டு போவான். அப்ப தேவன் அந்த இடத்துல ஊழியக்காரரை வைத்திருக்கிற அவங்க சிச்சித்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வழி நடத்துவாங்க. அப்ப நம்ம புரிந்து கொண்டு அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிற இடத்துக்கு வருவோமானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அப்பதான் 14வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொல்லப்படுது. தேவன் கைவிட மாட்டார். தமது ஜனத்தை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரி கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். நம்ம தேவன் நம்மளை திருத்துற இடத்திற்கு நீங்களும் நானும் இடம் கொடுத்துட்டோம்னா ஒரு நாளும் சாத்தாங்கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். எதிரி கையிலே என்ன பண்ண மாட்டார்? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை எதிரி கையில ஒப்பு கொடுத்தார். ஏன்னா எரேமியா கொண்டு திருத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்த போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்காததுனால ஆமை சோத்திரம் அசிரியருடைய கையில என்ன பண்ணார்? சோத்திரம் அவர் தேவன் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் சோத்திரம் தேவன் நம்மளை திருத்துவதற்கு இடத்தை கொடுத்துட்டோம்னா ஒரு நாளும் சாத்தாங்கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒரு நாள் எதிரி கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அல்லேலூயா. அதான் சொல்லக்கூடிய கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் வழிவிலகல் வரும்போது கர்த்தர் சிச்சித்து தான் சத்தியத்தை கொண்டு போதிப்பார். ஆமை சோத்திரம். அதற்கு சோத்திரம் நாம் மனப்பூர்வமாக இடம் கொடுத்து ஆமை சோத்திரம் நம்முடைய வழிகளை செவ்வையாக்கி கொள்வோமானால் ஒரு நாள் தேவன் நம்மளை கைவிடாதபடி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கண்கள் படி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே